அருமை சோதர்களே, வரலாறு நிறைய இருக்கிறது. நபிகளார் காலத்திலே அஸ்வத் அனசியும் இருந்தான், முஸைலமத்து கஸாபும் இருந்தான். நபியுடைய காலத்திற்கு பின்னாலும் கூட துலைஹா என்றவரும் நபி என்று சொன்னார், பின்னால் ஒரு முஸ்லிம் ஆனார். சஜாஹ் பின்த் ஹாரிஸ் என்ற பொம்பளையும் சொன்னா தன்னை நபி என்று, பின்னால மாறினாங்க, அவங்க இஸ்லாம் ஆனாங்க. சொல்ல வந்ததுடைய நோக்கம் நபி என்று விவாதிக்க, தன்னை சொல்லுவதற்கு, வாதிப்பதற்கு, அல்ல நபி என்று தன்னை பிரகடனப்படுத்துவதற்கு தக்லீது காரணம் அல்ல, தஸவ்வுஃப் காரணம் அல்ல. யாருடைய இயல்பை அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறானோ, நரகவாதி என்று யார் அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறானோ அப்படிப்பட்டவர்களை தன்னை தானே நபி என்று பிரகடனப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். பின்னால் நான் சொல்லுவது என்னவென்று கேட்டால், அடுத்தடுத்து வரக்கூடிய தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தினவர்கள் யார் என்று நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏனால் உண்மை வளரும் சோதர்களே, யார் முன்னோர்களுடைய வழிகளை ஃபாலோ செய்தார்களோ, பின்பற்றினார்களோ, அவர்கள் தங்களை நபி என்று சொன்னதில்லை. காதியானியை பற்றி இவர் பெருசாக பேசினார். என்னமோ 9 நாள் ஒரு விவாதத்தில் கலந்தாராம். அவர் அடக்கிட்டாராம் காதியானிகளுடைய கூட்டத்தை. நான் நினைக்கிறேன் அவன் மகா பெரிய பொய்யன், அதை அடக்கணும்னா அதை விட பெரிய பொய்யனா இருந்திருக்கணும். எல்லாம் சரடு விடுறதுதான். அடக்கிட்டாராம், வேற யாரையுமே விவாதிக்காம விட்டதில்லை. எங்க பாருங்க, இதெல்லாம் காதியானியுடைய தன்மைய சகோதரர்களே. காதியானி யார் தெரியுமா? இவர் வரலாறு சரியா படிக்காம வந்ததுக்கு மேடை ஏறி பேசிட்டு போயிருக்கிறார். இவர் அவன் இந்த தன்னை நபின்னு சொன்னது எப்போது தெரியுமா? அதையும் சொல்றாரு. ஹனபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், அவன் தான் தன்னை நபின்னு சொன்னான். அட, ஹனபின்னு சொன்னது ஆரம்பத்தில். நீ எப்படி தன்னை தொண்டியில் இருக்கும்போது ஷாஃபின்னு சொன்னியோ, அந்த மாதிரி ஆரம்பத்தில் காதியான்ல இருந்து ஹனபின்னு சொன்னான். ஆரம்பத்தில் ஹனபின்னு தான் சொன்னான். அப்புறம் தான் ஆரம்பிச்சான் அல்லாஹ் ரசூல் ஆரம்பிச்சான். மதுஹபை விட்டான், நெஞ்சில கைய கட்டினா. வரலாற்றில் எழுதுறாங்க 20 ரக்காத்தை 8 ரக்காத்துன்னு சொன்னான். இமாமுக்கு பிறகு துஆ ஓதுறது கூடாதுன்னு சொன்னான். இதெல்லாம் காதியானி செஞ்ச வேலை. அதே வேலையை அண்ணன் செய்யறாரு அப்படின்னு சொன்னா இது ஒரு சின்ன காதியானி. உண்மைதான். எவன் அல்லாஹ் ரசூலுடைய வேதத்தையும் முன்னோர்களுடைய வழியில இருந்து விளங்காமல் தன்னிச்சையாக விளங்க புறப்பட்டானோ அவனெல்லாம் இப்படித்தான் மாறுவான். வாய் பேச தெரிஞ்சு 4 வார்த்தை எழுத தெரிஞ்சிச்சு உடனே மாறுவான். காதியானியை பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் ஏறத்தாழ 50க்கும் அதிகமான நூல்கள் பெரிய வால்யூம்கள்ல 10 20 வால்யூம்கள் எழுதியிருக்கிறான். அன்னை அதே மாதிரி எழுதி தள்ளி இருக்கிறார். நான் 86ல இருந்து நேற்று நூல்கள் எடுத்து பார்த்தேன். எழுதுறது பூரா எப்படி? சுயோச்சையா, தன்னிச்சையா, தனக்கு மனசுல வந்தத மார்க்கமா, முன்னோர்களுடைய வழியை விட்டுட்டு புரண்டு போய் எழுதின காரணத்தினாலதான் இத்தனை நபிமார்களையும் கூட விமர்சித்து கடைசியில் என்னிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே வகுத்து கூறு போட்டு, அது துன்யாவுல நபி இல்ல, ஆகிரத்து விஷயத்துல தான் நபி, தீனுடைய விஷயத்துல தான் அவரை நபியா ஏத்துக்கிறோம், துன்யா விஷயத்துல ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லி வாதிக்கிற அளவிற்கு இந்த கேடுகட்டவர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா தன்னிச்சையா செயல்பட்டதான். ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று முன்னால் உள்ள பெரியார்களை சாடியதுடைய விளைவு அவர்கள் இருந்த அன்பு போய் மனோ இச்சையை இறைவனாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. அதுலேயும் காதியானி இருக்கிறானே, அவை எழுதின நூல்கள்லாம் பெரிய பெரிய நூல்கள். அதுல அண்ணனுடைய நூல்லாம் பார்த்தா எந்த அதுக்கு ஒரு ஒப்பீடே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு எழுதினவன் தான். அவனுக்கு காதியானி நபின்றவன் மாறினதுக்கு காரணம் என்ன? நேரடியாக திருக்குரானை விளங்க ஆரம்பிச்சதுதான். சஹாபாக்கள் வழியில போகாம, இமாம்களுடைய வழியில போகாம அவன் நேரடியா குரானை ஆய்வு செஞ்சதுடைய விளைவு தான் என்ன ஆச்சு? பேச தெரிஞ்சிச்சு, நல்ல அவனுக்கு உரையாட தெரிஞ்சிச்சு, நிறைய நூல்களை எழுத தெரிஞ்சிச்சு, குரானியை விளங்கிட்டு ஆரம்பிச்சான். இன்னும் சொல்ல போனா அண்ணனுக்கு இருக்கிற ஞானத்தை விட காதியானிக்கு ஏகப்பட்ட ஞானம் இருந்துச்சு. அவன் அரபியுடைய கவிகள் எழுதியிருக்கிறான், ஏராளமான அரபிகள் நூல் எழுதியிருக்கிறான். அவன் காதியான் என்று சொல்லக்கூடிய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்தவன், கோர்ட்ல கிளர்க்கா இருந்தவன். இந்த அளவிற்கு பேச தெரிஞ்ச உடனே, எழுத தெரிஞ்ச உடனே தான் குரானை நானா விளங்குறேன், அதை விளங்குறதுக்கு இமாம்கள் தேவையில்லை. ஹதீஸ நானா புரிவேன், அதை விளங்குறதுக்கு ஹதீஸுக்களா வல்லுநருடைய துணை தேவையில்லை என்ற ரீதியில ஆரம்பிச்சவன் தான். ஆயத்தை பார்த்தான், ஒவ்வொன்னா தாம்பேல அதை ஒப்பிட ஆரம்பிச்சான். இவங்களுக்கு தெரியாது. அவன் எழுதியிருக்கிறான். அண்ணன் கூட தன்னுடைய அந்த சீடியில் அவர் ஓதி காட்டுறாரு. ஹுவல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த ஆயத்துடைய தொடர்ல வஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம்
வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அவன் அர்த்தம் செய்றாங்க, குர்ஆனை தன்னிச்சையா விளங்க ஆரம்பிச்சதனுடைய விளைவு என்ன ஆச்சு? அல்லாஹ் பாஸஃபில் உம்மீன ரசூலன், எழுதப்படிய தெரியாத அந்த மக்கா மதீனா வாசிகளுக்கு ரசூல் அனுப்புனான். ரசூல மக்கா வாசிகளுக்கு, ஹிஜாஸ் வாசிகளுக்கு ரசூல முஹம்மது ரசூல் அனுப்புனா. அடுத்த ஆயத்தில் வருது, வஆகரீன மின்ஹும், அவர்களில் இன்னும் பல பேரை அல்லாஹ் அனுப்புகிறான். அவன் அர்த்தம் செஞ்சுட்டான். பல பேரை, ரசூலுல்லாவுக்கு பிறகு பல பேரை நபியாக அல்லாஹ் அனுப்புறான். இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு நேரடியாக அர்த்தம் செய்ய ஆரம்பிச்சான். அந்த விளங்குனதுனால தன்னை நபின்னு சொல்ல ஆரம்பிச்சான். முகமது நபியோட நுபுவத்துவம் முடியல, நபித்துவம் முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாஸபில் உம்மீன ரசூலன், பாஸபில் உம்மீன ரசூலன் வாகரீன, ரசூலையும் அனுப்புனா மற்றவர்களையும் அல்லாஹ் அனுப்புறேன். அந்த மற்றவர்கள நானும் ஒருத்தேன். இதான் அவன் செஞ்ச பெரிய விளைவு. அட நீங்கிறடா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஏராளமான நபி வருவாங்கன்னு இந்த ஆயத்தை கொண்டு அவன் நிரூபிச்சான். அதனாலதான் குர்ஆனை மட்டும் வச்சு முன்னோர்களுடைய வழியை அப்பால் படுத்திட்டு நீ விளங்க ஆரம்பிச்சா மகனை மாட்டிக்கிடுவார், சிக்கிடுவார். யுதில்லு பிஹி கஸீரம் வ யஹ்தி பிஹி கஸீரா. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ராஃபிஸியா ஹாரிஜியாளுக்கு உடனே விவாதத்திற்கு போனாங்க. போற நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மகனே நீ ஒரு பெரும் மோசமான கூட்டத்தில் விவாதிக்க போறிய, எதை ஆதாரமா வச்சு விவாதிப்பீங்கன்னு கேட்டாங்க. அப்ப ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நான் குர்ஆன்ல ஸ்பெஷலிஸ்ட், குர்ஆனுடைய வியாக்கியானங்கள்ல நான் பெரிய ஒரு தேர்ச்சி பெற்றவன், நபியுடைய புறத்திலிருந்து எனக்கு துஆ இருக்குது, அதனால குர்ஆனை நான் அடிப்படையாக வச்சு குர்ஆனை மட்டும் என்னுடைய ஆதார பொருளாக்கி நான் விவாதிக்க போறேன்னு சொன்னாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒரு அழகான உபதேசம் செய்தார்கள். குர்ஆனை மட்டும் வச்சு நீ ஆதாரமா எடுத்து காட்டினா அவனுங்களும் அதே மாதிரி குர்ஆனுடைய இன்னொரு ஆயத்தை காட்டிடுவான், வேறொரு ஆயத்தை படிச்சு காட்டுவான். நீ ஒரு ஆயத்தை படிப்பீங்க, அவனுக்கு வேற ஒரு ஆயத்தை படிப்பாங்க, பொதுமக்கள் குழம்பிடுவாங்க. நீ குழம்புறாங்களா இல்லையா? அவனும் ஆயத்து படிக்கிறான், அவனும் ஹதீஸ படிக்கிறான், இந்த ஹஜ்ரத்மார்கள் ஆயத்தை படிக்கிறாங்க, எதை நம்புறதுன்னு குழம்பி போறாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் அவர்கள் இப்னு அப்பாஸுக்கு சொல்லி அனுப்புனாங்க, வெறும் குர்ஆனை வைத்து நீங்கள் அவருடைய வாதிக்காதீர்கள், வாதம் செய்யாதீர்கள், நபியுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் ஆதாரமாக சொல்லுங்கள். நீங்கள் சஹாபியா இருக்கிறீர்கள், நபியுடைய வாழ்க்கை முறையை பார்த்தவர்கள், அவருடைய ஒவ்வொரு துறையும் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்து விவாதிப்பீர்களே, ஆனால் அவர்கள் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் ஜெயிக்க முடியும். குர்ஆனை மட்டும் நீங்கள் அடிப்படையாக எடுத்து காட்டுவீர்களே, ஆனால் அவர்களும் ஆயத்தை எடுத்து உங்களுக்கு காட்டி விடுவார்கள். இந்த காதியானி சொன்னது மாதிரி தான், ரசூலை அனுப்புவான் மற்றவர்களையும் அனுப்புவான் அல்லாஹ் சொல்லி இருக்கானா இல்லையா? கேட்கிறாம ஏண்டா ஆகரின் என்பதை கொண்டு ரசூலன் என்பதில் ஒட்ட வச்சு அவன் பேசுறான். நம்ம சொல்றது அதுக்கு அர்த்தம் என்ன? முகம்மதை அந்த உம்மியின்களிடத்திலும் எழுத படிக்க தெரியாத ஹிஜாஸ் வாசிகளிடத்திலேயும் அல்லாஹ் நபியா அனுப்பினான், மற்றவர்களுக்கும் முகமதை ரசூலாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். மக்காவாசிகளுக்கும் முகமது நபி ஆக்கியிருக்கிறான். மக்காவாசிகள் அல்லாமல் வாகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இதுவரைக்கும் வராத மற்றவர்களுக்கும் இதே முகமதை நான் நபி ஆக்கியிருக்கிறோம் என்பதைத்தான் அங்கே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவன் எங்க கொண்டு வச்சுட்டான்? நபி அனுப்பியிருக்கிறோம், அல்லாஹ் சொல்றான், ரசூலை அனுப்பியிருக்கிறான், மற்றவர்களையும் அனுப்பியிருக்கிறான், மற்றவர்களுக்காகவும் முகமதை அனுப்பியிருக்கிறான் என்ற அர்த்தத்தை மாற்றி மற்றவர்களையும் நபியாக அனுப்பியிருக்கிறான். அந்த மற்றவர்கள் நான் ஒரு நபின்னா. அப்ப எவனை கேட்டான்? மற்றவர்கள் அனுப்பியிருக்கிறான் சொல்லியிருக்கிறான். ஒன்னே நபியா இருக்கிறான் எங்க சொல்லியிருக்கிறான்? நீ குலாம் முஹம்மது நபின்னு ஓட்டு எங்கேயாவது வந்துச்சா? அந்த மற்றவர்கள் நீ ஒரு ஆளுங்கிறது எப்படி நிரூபணமாகும், ஊர்ஜிதமாகும்? அப்ப சொன்னானா, அதை பாரு, அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாமே சொல்லிட்டு போயிருக்கிறாரு, ஏதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிருக்க, எனக்கு பின்னால அஹ்மதுன்னு ஒரு ஆள் வருவாரு, அவர் நபியா வருவார்னு சொல்லியிருக்கிறான். அந்த அஹ்மது நான் குலாம் அஹ்மது, நான் தான் அஹ்மதுன்னா. பாத்தீங்களா குர்ஆனை வச்சு எப்படி விளையாடுனா? இந்த விவாதத்தில் ஒரு ஆள் இருந்தாராம், அவர் பேரு அத்தாவுல்லா. அவர் சொன்னாரா, உன்னை அஹ்மது நீதானா, நான் உன்னை அனுப்பல ஏண்டாராம். அவர் அவன் குலாம் அஹ்மது காதியானி கேட்டானா, அது என்ன சொல்றேன், அவன் ஓம் பேரு குலாம் அஹ்மது, வெறும் அகமதுன்னு அங்க சொல்லி இருக்குது. அந்த அகமது தான் நான் குலாம் அஹ்மதுன்னா, என் பேரு அத்தாவுல்லா, அத்தாவை நீக்கிட்டா நான் தான் அல்லா. நீ முன்பகுதியை நீக்கின மாதிரி நானும் என் முன்பகுதியை நீக்கிட்டேன்டா. வாயை அடக்குனான்.
இதெல்லாம் வரலாற்று துணுக்கல்ல எழுதப்பட்டிருக்கு சகோதரர்களே. ஆயத்துக்களை தமது வசதிக்கு ஏற்ப திருப்பியது ஏற்பட்டதனுடைய விளைவுதான் காதியானி வந்தது. முன்னோர்கள் வழியில் அந்த ஆயத்தை விளங்கியிருந்தால், முஃபஸ்ஸிரீன்களுடைய வழியில குர்ஆனை புரிய ஆரம்பித்திருந்தால், ஹதீஸை விளங்க ஆரம்பித்திருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழியில் அவர்கள் விளங்க ஆரம்பித்திருந்தால் இந்த மாதிரி வழிகட்டு போயிருப்பார்களா? இல்லை சகோதரர்களே, போயிருக்க மாட்டார்கள். ஆக முன்னால் வந்தவர்களை ஏசி பேசி விமர்சனம் செய்து இவர்கள் கொடுமை செய்து அதற்கு காரணம் தக்லீது தான், காதியானி உருவாவதற்கு தக்லீது, அதை காரியானி உருவாவதற்கு தஸவ்வுஃப் என்று சொல்லி மக்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள். உண்மையில் மனோ இச்சையின் அடிப்படையிலே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதும் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வதும் அதை கடைபிடிப்பதும் தான் இது போன்று பொய்யான நபிமார்களை உருவாக்குவதற்கு காரணமாகும் என்பதுதான் சத்தியமான விஷயம், உண்மையான விஷயம். காதியானிகள் உருவானதற்கும் இதுதான் காரணம், வேறு எந்த காரணம் அல்ல. அவன் ஆரம்பத்திலே ஒழுங்காக அனுப்பியாகத்தான் இருந்தான், மாறினான், தௌஹீத் ஜமாத்துல சேர்ந்துட்டான். உண்மை அதுதான். இவங்க செஞ்ச வேலை பூரா செஞ்சாங்கன்னா தௌஹீத் ஜமாத் தான். இவன் என்னென்ன செஞ்சாங்களோ இவங்க அதை பூரா காதியானி செஞ்சான். ஆரம்பத்தில் ஒழுங்கா இருந்தவன் ஏன் மாறணும்? ஒவ்வொன்றா மாறி காட்டினான். மாறி காட்டி கடைசியில இந்த வழிகளில் இவங்க எல்லாம் போனான். அருமை சோதர்களே, இந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேரடியாக முன்னோர்களுடைய வழிமுறை அல்லாமல் நேரடியாக மொழிபெயர்க்க ஆரம்பித்தால் விளங்க ஆரம்பிக்குமே. ஆனால் நிச்சயமா வழி கெடுவதல்ல, தன்னைத்தானே நபி என்று பிரகடனப்படுத்துவதற்கும் காரணமாகும். இது வரக்கூடிய இப்படிப்பட்ட கூட்டங்கள் வரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தும் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, இப்னு மாஜாவில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யன்ஷஉ நஷ்உன், பின்னால் ஒரு கூட்டம் வரும். பாருங்க, நல்லா விளங்கிக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. நம்ம புரிஞ்சு ஆகணும். இவங்களை சரியா புரிஞ்சாதான் இந்த முசீபத்தை விட்டு நம்ம காப்பாற்றப்படுவோம். நான் குறிப்பா அந்த தலைவர்களை சொல்லல, அவளை தெரிஞ்சு செய்கிற ஆளுங்க. அந்த சேத்துல சிக்கி இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை பார்த்தா நான் பரிதாபப்படுறேன் சோதரர்களே. ஈமான பாதுகாக்கிறதுக்கு நீங்க எத்தனை முயற்சி செய்யணுமோ அதை செய்யணும். வெறும் இந்த மாதிரி படாடோபங்களை பார்த்து அக்கிரமமான அர்த்தங்களையும் அட்டகாசமான விமர்சனங்களையும் செய்யக்கூடிய இந்த தீயவர்களுடன் நீங்க சேர்வீர்களே, ஆனால் அது கடைசியிலே உங்களை எங்கேயோ நரகப்படுகொலியிலே கொண்டு சேர்த்து விடும் என்பதை எச்சரிப்பதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யன்ஷஉ நஷ்உன், ஒரு கூட்டம் பின்னால் வரும். யக்ரவுனல் குர்ஆன, குர்ஆனை அவர்கள் ஓதுவார்கள். குர்ஆன் 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 என்றே சொல்லுவார்கள். லா யுஜாவிசு தராத்தியஹும், அவர்களுடைய ஓதக்கூடிய குர்ஆன் நெஞ்சின் குழி, அது தொண்டைக்குழி அளவுக்கே தான் இருக்கும், நெஞ்சிலே கூட இறங்கி இருக்காது. உள்ளத்தால் விளங்கி இருக்க மாட்டார்கள். பேச்சளவிலே குர்ஆன் குர்ஆன் என்று கூறுவார்கள். இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, ஒரு கூட்டம் வரும், அதுக்கு பிறகு அழிக்கப்படும், அடக்கப்படும். அப்புறம் அதே மாதிரி ஒரு கூட்டம் கிளம்பும், அப்புறம் அடக்கப்படும். அப்புறம் ஒரு கூட்டம் கிளம்பும், அப்புறம் அடக்கப்படும். இது வந்து கொண்டே இருப்பார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குல்லமா ஹரஜ கர்னுன் குத்திய, குல்லமா ஹரஜ கர்னுன் குத்திய, ஒவ்வொரு காலம் தோன்றும் பொழுதும் அது அடக்கப்படும், ஒடுக்கப்படும். ஆனால் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் எனது காதால் கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 முறை சொன்னார்கள், குல்லமா ஹரஜ கர்னுன் குத்திய, குல்லமா ஹரஜ கர்னுன் குத்திய, குல்லமா ஹரஜ கர்னுன் குத்திய. இந்த வார்த்தையை 20 முறை மடக்கி மடக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியா வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20வது தடவை என்ன சொன்னார்கள், குல்லமா ஹரஜ கர்னுன் குத்திய அக்ஸர மின் 20 மர்ரா ஹத்தா யக்ருஜ ஃபீ இராஸிஹிம் அத்-தஜ்ஜால். 20வது தலைமுறை 20 முறை. அண்ணன் எத்தனையாவது முறையில் இருக்கிறான்னு எனக்கு தெரியல, ஆனா வரும். இதுக்கு முன்னால வந்தான், காதியானி வந்தான், இது ஒரு கூட்டம் இப்ப வந்திருக்குது, அடுத்து ஒரு கூட்டம் வரும், அடக்கப்படும். கொஞ்ச காலம் ஓடும், இது ஓடும், அதுக்கு பிறகு ஒடுக்கப்படும். ஒடுக்கி ஒடுக்கி இறுதியாக இந்த லைன்ல தஜ்ஜால் வந்து சேருவான்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமை சகோதரர்களே, ஷம்சுத்துவா ரஹ்மானியோட பேசும்போது பேசியிருக்கிறார், ஒரு காலம் வரும் நாங்கெல்லாம் மௌத்தா போனா கூட இந்த மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசல்களையும் எங்க இயக்கம் குடிக்கும். 8 வருஷத்துக்கு முன்னால இதே பாட்டு தான் பாடுறாராம். எனக்கு உண்மையிலே விளங்குது, குடிப்பாங்க. எப்பண்டா அந்த பெரிய அண்ணன் வருவான், அப்ப யாரு
தஜ்ஜால் வரும்போது வேண்டாம் மேலப்பாளையத்தில் அத்தனை பள்ளியாசலம் கைக்கு போச்சு. ஏண்டா இருக்கிற பள்ளியாசலே பூட்டி வச்சிருக்கிற, இருக்கிற பள்ளியாசல போலீஸ் நுழையுது, இருக்கிற பள்ளியாசல வழக்கு வம்பு, நீ பள்ளியாசல பிடிச்சி என்ன செய்ய போற? பெரிய அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய வினோதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஷம்சுல் ரஹ்மானி தன்னைத்தானே முதுக தட்டிக்கிறார். அவர் சொல்றார், காதியானிகளை ஒடுக்குவதற்கு யாருடைய குர்ஆனுடைய விரிவுரைகளையும் படன்படவில்லை. நாங்கள் எழுதிய இந்த குர்ஆன் தான் காதியானிகளுக்கு பதில் சொல்லும் விதமாக அமைந்திருக்கிறது. அவர் பேசியிருக்கிறாங்க. நான் அந்த விளக்கத்தை சொல்றேன். ஆலிம்கள் நிறைந்த கூட்டம். அந்த ஆயத்துக்கள்ல என்ன மாதிரிலாம் அந்த திருகுதாளம் செஞ்சு திருட்டு தெரிஞ்சோ அல்லது முள்ள மாதிரித்தனமோ அல்லது முட்டாள்தனமோ அல்லது முரட்டுத்தனமோ அந்த ஆயத்தை அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அதை பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. எங்களை மாதிரி யாரும் மொழிபெயர்ப்பு செய்யல. நான் அதற்கு அவங்க இதையே வச்சிருந்தாங்க அவருடைய குர்ஆனை. நான் அதுல ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா குர்ஆனை தூக்கிட்டு வர முடியாது. பிஜே குர்ஆன் அது சொன்ன மாதிரி அது மொழிபெயர்ப்புலாம் இல்லை, தழுவல். அது ஒரு நாவல்ல தழுவல் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி ஒண்ணு எழுதி வச்சுட்டு அதுக்கு பேரு நான் எங்களை மாதிரி யாரும் செய்யல. இந்த குர்ஆன் தான். எனக்கு வேற பயமா இருக்கு, ஏதாவது வாங்கி படிக்கலான்னு படிச்சிடாதீங்க சைத்தான. அல்லாஹ் ரசூலுடைய பேரு ஆயத்துக்கெல்லாம் இல்லாட்டி இது குப்பை கூடையில போடுறது கூட தகுதி கிடையாது. அல்லாஹ் ரசூலுடைய பேரும் ஆயத்துக்களும் இருக்கிற காரணத்தினால இதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்குது. இல்லாட்டி இதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்கள்லாம் குப்பை கூடைக்கு கூட தகுதி இல்லை. அந்த மாதிரி விளக்கம் தான். அதை பெருசா பெருமையா நம்ம காட்டிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி எங்க ஆளுதான் இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறோம். என்ன நான் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிற அப்படின்னா இவனை மடக்கிட்டானா இவன் காதியானி. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேண்டி குர்ஆனுடைய ஆயத்தையே மாத்தி விட்டான். ஏதோ கூட்டத்தில் வச்சு காதியானி ஒரு மடக்கிட்டானா. என்ன சொல்லி இருக்கிறாங்க இவங்க? அவன் கேட்டானாங்க, அவன் கேனப்பே கேட்டான்டா, கிறுக்கு போய் ஒழுங்க சொல்ல வேணாம். அவன் கேட்டானா கேள்வி, ஆயத்தையே மாத்தி போட்டாங்க. அந்த மாத்தி போட்டு நாங்க தான் பெருமையா பீத்துறோம்ங்கிறாங்க. அட யோசனை வேணா, நான் எடுத்து சொல்றேன். இனிமேனாவது உனக்கு ஹிதாயத் கிடைக்குதான்னு பாக்குறேன். இந்த குர்ஆனை தூக்கி வீசிட்டு அவன் எழுதின குர்ஆனை ஒழுங்கான குர்ஆனை படிச்சு பாரு, முறையா படிச்சு பாரு, உனக்கு விளங்கும். இது என்ன மோகம்? இது மோகமா? இது என்ன ஆசை? இது குர்ஆன்ல திருவிளையாடலா, கையாடலா, நினைச்சதை சாதிக்கிறதா? அவன் கேட்டானா, என்ன கேட்டான்? யாரு? காதியானி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆயத்துல வருது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன், கொஞ்சம் சம்பவங்களும் கேட்டுக்கங்க. வெறும் இந்த தனியனோட பேசி எனக்கு சங்கடமா இருக்குது. அருமை சோதரர்களே, குர்ஆன்ல ரெண்டு குடும்பத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். பனு இஸ்ரவேலர்கள் சொல்லி ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்த கூட்டம். அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள்ல. அதுல இறுதியா வந்தவங்க, கடைசியா வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால பனு இஸ்ரவேலர்கள்ல கடைசியா வந்தவங்க ரெண்டு நபிமார்கள். ஒருத்தர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆல இம்ரான்லயும் இருக்குது, சூரத்துல் மரியம்லயும் இருக்குது, இன்னும் வேற சில இடங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல நான் அந்த சம்பவம் வருது நான் சொல்றேன். ஃபாக்குதா என்கிற நபருக்கு தண்ணி கொடுங்க. ஃபாக்குதா என்ற நபர் இருந்தார். அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை பேரு ஹன்னா, இன்னொரு பொம்பளை பிள்ளை பேரு ஈஷாள். அது பைபிள்ல எலிசபெத் இருக்குது. பைபிளுடைய வேதத்தில் எலிசபெத். நம்ம அரபிய வரலாறு பொம்பளை பிள்ளைய இம்ரான்ங்கிற ஒரு கல்யாணம் முடிக்கிறார். இம்ரான் இப்னு மாசா. ஈஷா சொன்ன இந்த எலிசபெத்துங்க கூடிய பொம்பளை பிள்ளைய ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சாங்க. வரலாற்றுடைய துணுக்கு ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்பதான் அந்த பின்னணி இருக்கக்கூடிய ஆயத்துடைய மகிமை உங்களுக்கு தெரியும். ஹன்னாவும் இம்ரானும் கணவன் மனைவி. அங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஈஷாவும் கணவன் மனைவி. ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்துச்சு. ரெண்டு சகோதரிகளுக்கு அக்கா தங்கச்சியை முடிச்சுக்கிட்டாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் இம்ரானும். ஹன்னாவை முடிச்ச ஒரு இம்ரான், அவங்களுக்கும் குழந்தை இல்லை. ஈஷாவை கல்யாணம் முடிச்ச ஒரு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவருக்கும் குழந்தை இல்லை. கடைசியா ஹன்னாங்க கூடிய அந்த சகோதரி இம்ரானுடைய மனைவிக்கு குழந்தை மேல ஒரு ஆசை ஏற்பட்டு, வரலாறு நீளமா இருக்குது, குழந்தை மேல ஒரு ஆசைப்பட்டு அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வே எனக்கு ஒரு குழந்தையை கொடு,
எனக்கு குழந்தைய கொடுத்தனா உன்னுடைய பள்ளிக்கு சேவகரை ஆக்கிடுறேன், பைத்துல் மக்தஸ்க்கு நான் சேவகரை அனுப்பிச்சு வச்சிடுறேன், எனக்கு கொடுக்கணும்னு இல்லை. நான் சுருக்கமாக சொல்கிறேன், அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான் துவாவை. அங்கீகரிச்சதுல தான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. ஹன்னாவுக்கும் இம்ரானுக்கும் பிறந்தது யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். இம்ரானுடைய மகள், ஹன்னாவுடைய மகள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுல இருக்கும் பொழுதே அவருடைய தகப்பனார் இம்ரான் இறந்து போறார். எப்படி ரசூலுல்லாஹ் வயிற்றுல இருக்கும்போது அவருடைய தகப்பனார் இறந்து போயிட்டாங்களோ, அது மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஹன்னாவுடைய வயிற்றுல கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த இம்ரான் இறந்து போறார். பிறந்த உடனே குழந்தைய கொண்டாந்து பைத்துல் மக்தஸ்ல வச்சு யாருடைய கையில் ஒப்படைக்கணுன்ற பிரச்சனை ஏற்பட்டு கடைசியில் அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரு? யாருங்க அவங்களுக்கு என்ன வேணும்? சாச்சா, காலாவுடைய புருஷன், அம்மாவுடைய சகோதரருடைய புருஷன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையில் ஒப்படைக்கப்படுறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 10 வருஷ காலம் வரைக்கும் அவங்க வளர்க்குறாங்க. ஒரு 10 வருஷம் 11 வருஷம் ஆன போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள போறாங்க. எங்க மரியம்மை தங்க வச்சிருந்தாங்களோ அங்கே பல்வேறு விதமான பழங்கள் இருந்துச்சு. அந்த காலத்திற்கு அப்பாற்பட்ட பழம். மாம்பழ காலத்துல மாம்பழம் இருக்கும், கொய்யாப்பழ காலத்துல கொய்யாப்பழம் வரும். ஒவ்வொரு பழங்களுக்கு ஒரு காலம் இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் காலம் அல்லாத பழங்கள் இருந்துச்சு. நல்லா கேளுங்க. அப்ப இவங்க கேட்டாங்க, யா மரியமு அன்னா லக்கி ஹாதா, மரியம் இந்த காலத்தில் இந்த பழமெல்லாம் கிடைக்காதே, உனக்கு மட்டும் இந்த பழங்கள்லாம் எங்க இருந்து கிடைக்குது? அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சா காலம் பார்க்கறது இல்லைன்னா, இன்னல்லாஹ் யர்சுக்கு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப் கால ஹுவ மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்குது. அவன் கொடுக்க நினைச்சா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறது இல்லை, காலம் பார்க்கறது இல்லை, ஆளு பார்க்கறது இல்லை, நினைச்சா கொடுக்குறான். எனக்கு கொடுத்துட்டான்ற உடனே அங்கேதான் ஹஜ்ரத் ஹுனாலிக தா ஜக்கரியா ரப்பா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளத்தில் ஒரு பாடு படிச்சுங்க. அவர் சொல்றாரு, ஆஹா காலம் பார்த்து அல்லாஹ் கொடுக்கறது இல்லையா, நான் கூட வயோதிகள் நிலையில இருக்கிறேன், அல்லாஹ் கொடுக்க நடந்தா இந்த காலம் அதுக்கு தடை இல்லை. அந்த நேரத்தில் ஒரு ரிவாயத்துப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயசு 120, அவருடைய மனைவிக்கு 98, ஈசாவுக்கு வயசு 98, ஜக்கரியாவுக்கு வயசு 120. இன்னி வகனல் அதுமு மின்னி, எலும்பெல்லாம் தோண்டு போயிருச்சு, பல்லு ஆடி போச்சு, வயோதிகநிலை ஏற்பட்டுச்சு. ஆனா மரியமுக்கு காலம் கடந்த நிலையில பழத்தை கொடுக்க முடியக்கூடிய அல்லாஹ் என் வயோதிக நிலையில எனக்கு குழந்தை தர முடியும் ஈமான் வந்துச்சு. அந்த உறுதி வந்த உடனே அல்லாஹ் இடத்துல துவா செய்தார். துவா செய்த உடனே அருமை சோதர்களே, அவங்களுக்கு குழந்தை கொடுக்கப்பட்டது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. நல்ல விளைக்கு இங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 13வது வயசுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. நான் சுருக்கி சொல்றேன், சரித்திரத்தை கொண்டு வரேன். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியாவுக்கும் ஈசாவுக்கும் பிறக்கிறாங்க. எப்ப பிறக்கிறாங்க? வயோதிக காலத்துல. அப்பாவுக்கு வாப்பாவுக்கு வயசு 120, உம்மாவுக்கு வயசு 98. அல்லாஹ் தன்னுடைய பிரத்யேகமான சக்தியை வெளிப்படுத்தி குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதே விதமாக இந்த பக்கம் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆணுடைய துணை இல்லாமல் தனது வல்லமையை பயன்படுத்தி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வழங்கினான். ஈசாவிற்கு ஆணுடைய துணை இல்லாமல் வெறும் தாயாரை வைத்து அல்லாஹ் கொடுத்தான். இங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை வயோதிக நிலையிலே, கணவன் வயோதிகம், மனைவியோ மலடு, வக்கான திம்ராத்தி ஆத்திரன், குழந்தையுடைய பாக்கியம் பிறக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லாத மலட்டுத்தன்மையை கொண்ட பெண்ணு தான். அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் இறைவனுடைய குதிரத்தை கொண்டு, வல்லமையை கொண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் இறைவனுடைய வல்லமையை கொண்டு. இந்த 2 பேரும் பனி இஸ்ரவேலர்களில் கடைசியாக வந்த நபிமார்கள். இவர்கள் 2 பேர்களும் அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு உருவாக்கப்பட்டவர்கள், பெற்றெடுக்கப்பட்டவர்கள். இந்த 2 பேரும் இறைவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி பெற்றெடுக்கப்பட்ட காரணத்தினால இந்த 2 பேருடைய நிலையை அல்லாஹ் குர்ஆன்ல விவரிக்கிறான். இல்லாட்டி மனநஜர புஸ்தகம் அல்ல குர்ஆன். மற்ற நபிமார்களுடைய விளக்கங்கள்லாம் அப்படி கரப்படல. இந்த 2 பேரை பத்தி மட்டும் அல்லாஹ் திருமறையில அழகா சொல்றாங்க. பாருங்க, அழகா சொல்றான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். என்ன சொல்றான்?
யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா வஹனானம் மின் லதுன்னா வஸகா வகான தகிய்யா வபர்ரம் பிவாலிதைஹி வலம் யகுன் ஜப்பாரன் ஆசியா வஸலாமுன் அலைஹி யௌம உலித வயௌம யமூது வயௌம யுபஅஸு ஹய்யா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு பட்டியலை கொடுத்தான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வல்லமையினால் பெற்றெடுக்கப்பட்ட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுறான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. எப்போ பிறக்கிறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 13வது வயசு. ஒரு ரிவாயத்தின் படி அல்லாஹ் சொல்றான், ஆணுடைய துணை இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்க போறேன்ட்டு. அம்மா ஆடி போறாங்க. உலகம் என்ன சொல்லும்? கணவன் இல்லாம பிள்ளையை பெற்றெடுத்தா உலகம் என்ன சொல்லும்? எல்லாரும் ஏசுவாங்க, பேசுவாங்களே. உன் வல்லமையை காட்டுறதுக்கு நான் தானா கிடைச்சேன்? ஆச்சா இல்லையா? அல்லாஹ் வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு மரியம் எடுக்கிறான். மரியமுடைய நிலைமை என்ன ஆகும் மக்கள் மத்தியில? அதே மாதிரி தான் ஆச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டினா வருவான், மக்க கேட்பான், வாய் பேசாத, பேசா நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிரு, சமிக்கையால மீறி கேட்பான். பெற்றெடுத்த அந்த பச்சிலங்குழந்தை பால் குடிக்கக்கூடிய பிள்ளைய காட்டிரு, அங்கே கேட்டுக்கேன்னு சொல்லுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அன்னை மரியம் பெற்றெடுத்து வர்றாங்க. ஒரு ரிவாயத்தின்படி 3வது நாள் பிள்ளை பெற்றெடுக்கப்பட்டு 3 நாள் ஆச்சு. வெளியே வரும்போது மக்கள்லாம் வெளியே தேடி பிடிச்ச ஆளை பிடிச்சிட்டாங்க. மரியமே, இது என்ன? யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரா ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. மரியமே, உங்க அப்பா அம்மாவெல்லாம் நல்ல ஆளுகளா தானே இருந்தாங்க. அவங்கெல்லாம் மோசம் இல்லையே, சோரம் போகலையே, கற்பை இழக்கலையே. நீ என்ன இந்த கதியா போயிட்ட? நல்ல தாய் தகப்பனுக்கு இப்படி பிள்ளையா வந்த? ஆணுடைய துணை இல்லாம பெத்தெடுத்துட்டு வந்திருக்கிறியே, விபச்சாரியா போயிட்டியே. அதுதான் கேட்கிறாங்க. மாக்கான அபு கிம்ரா சௌஇன் வமாக்கான உம்முகி பகியா. இப்ப அல்லாஹ் வேற சொல்லி அனுப்பிட்டான். இந்த ஆட்கள்லாம் கேள்வி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய அந்த கூற்றின்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பச்சை புள்ளைய தூக்கி காட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், என்கிட்ட என்ன கேட்குறீங்க? இந்த புள்ளைய கேளுங்க. கையை காட்டினாங்க. இந்த புள்ளட்ட கேட்டு அந்த கூட்டத்துக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. செஞ்ச காரியம் செஞ்சு போட்டு பால் குடிக்கிற புள்ளட்ட கேள்வி கேட்க வரா சொல்ற. قالوا كيف نكلم من كان في المهد صبيا. பால் குடிக்கிற புள்ளட்ட எப்படி பேச சொல்ற? பேச வரையா சொல்ற? கூட்டம் கொந்தளிச்சு கேட்ட உடனே அப்ப குர்ஆன் சொல்லி காட்டுது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். قال إني عبد الله. 3 நாள் பெற்றெடுக்கப்பட்ட 3வது நாள் இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாய் திறந்து பேசினாங்க. மக்களே, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்றார்கள். இதுதாங்க முஜிசா, இதுதாங்க கராமத்து, இதுதாங்க அற்புதம். பெற்றெடுக்கப்பட்ட 3வது நாள் பச்சிலன் குழந்தை பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் பேசிய முதல் பேச்சு, இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தெரியும் அல்லாஹ்வுக்கு. பின்னாலே இதே ஜீசஸை அல்லாஹ்வா ஆக்குவானுங்க. இதே ஜீசஸை அல்லாஹ்வுடைய குமாரர்களாக காட்டுவார்கள். வழிகொட்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் இந்த ஜீசஸை வைத்து ஏற்படும் என்கிற காரணத்தினால் அவருடைய நாவாலே, அவருடைய வாயாலே பேச முடியாத பருவத்திலேயே பேச வைத்து, நான் அல்லாஹ்வுடைய குமாரன் அல்ல, நான் இறைவன் அல்ல, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்ல வைத்தான் அல்லாஹ் அந்த கட்டத்திலே. இன்னி அப்துல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தவர் சொல்றார், ஆதானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான். வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்ன நபியாக ஆக்கியிருக்கிறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்க இருந்தாலும் விருத்திக்கு காரணமாவேன். அப்படி என்னை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நான் சகோதரர்களே, ஏதோ கதை சொல்லி வரலாறு சொல்லி நேரம் கடத்த வரல, இங்கே தான் மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இவர் சொல்றாரு, எவனோ காதியானி கேட்டானா, என்னப்பா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டு, காதியானுடைய கொள்கையை கேட்டுக்கங்க. காதியானி சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்துட்டாங்க, அவங்களுடைய கபரு காஷ்மீரில் இருக்குது. அது நீட வரும், நான் சுருக்கமாக சொல்றேன். கபரு அங்கே இருக்குது, காஷ்மீரில் இருக்குது. அவர் இறந்து போனார்னு சொல்லி அந்த கேனப்பையை சொல்லியிருக்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நம்முடைய கொள்கை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக
உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல இருக்கிறாங்க. கியாமத்துக்கு நெருக்கத்தில் 33வது வயதுல இங்கிருந்து உயர்த்தப்பட்டாங்க. திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இறுதி காலத்தில் வருவாங்க. அந்த பெரிய அண்ணனை கொலை செய்யறதுக்கே அவங்க அனுப்பப்படுவாங்க. பெரிய அண்ணன் தெரிஞ்சா யாருங்க? தஜ்ஜால். விளங்குதா? அந்த கொலை செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ் அவங்களை தக்க வச்சிருக்கிறான். 7 ஆண்டு காலம் கிட்ட ஏறத்தாழ இங்க இருப்பாங்க. கடைசி அவர்கள் கையால தான் தஜ்ஜால் கொலை செய்யப்படுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்முடைய கொள்கை என்ன? உயிரோடு இருக்கிறாங்க, மேலே இருக்கிறாங்க, அல்லாஹ் வச்சிருக்கிறான், இறக்கி வைப்பாங்க. முன்னோருடைய வழியில, குர்ஆன் ஹதீஸுடைய வழியில நம்ம எடுத்து பார்த்தா இந்த வரலாறு எப்படி புரியும்? காதியானியுடைய கொள்கை என்ன? அவன் இறந்து போயிட்டாங்க, காஷ்மீர்ல அடங்கி இருக்குது, அடக்கப்பட்டிருக்க கபர் இருக்குதுன்னு சொல்லிட்டான். இப்ப அண்ணனை பார்த்து அல்லது அண்ணனுடைய கூட்டத்தை பார்த்து அந்த கேனப்பையில கேள்வி கேட்டாங்களாம். என்ன கேள்வி கேட்டான்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி இருக்கிறாங்க? வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்னை நபி ஆக்கி இருக்கிறான். சரிப்பா. வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்க இருந்தாலும் கூட பரக்கத்துக்கு காரணமாவேன்னு சொல்லி இருக்கிறான். அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து அல்லாஹ் ஒன்னு சொல்லி இருக்கிறானே, வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, தொழுவதற்கும் ஜகாத்து கொடுவதற்கும் ஜகாத்து கொடுப்பதற்கும் எனக்கு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான். நான் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகணும், ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு கட்டளையாட்டு இருக்கிறான். இந்த ஆயத்தை வச்சு அந்த பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் மடக்கியிருக்கிறான். என்ன மடக்கிட்டான்? நீ ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோட இருக்கிறன்னு சொல்றீல, வானத்தில் ஒரு உயிரோட இருக்கிறான்னு சொல்லியா இல்லையா? உயிரோடு இருக்கும் காலமெல்லாம், உயிரோட இருக்கிற வரைக்கும் தொழுகுறதுக்கும் ஜக்காத்து கொடுக்கறதுக்கும் அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான்னு குர்ஆன்ல வந்திருக்குல்ல. அப்ப அங்க ஜக்காத்து கொடுக்கிறாரா அவரு? ஹயாத்தா இருக்கிறார்ல, அப்ப ஜக்காத்து கொடுக்கிறாரா? அப்ப ஜக்காத்து கொடுக்க முடியலையே. அப்ப எங்க ஆயத்து உண்மையாகுது? அப்ப இறந்து போயிட்டாரு தானே அர்த்தம். உயிரோட இருக்கிறதா இருந்தா, உயிரோட வானத்தில் உயர்த்தப்பட்டார் என்ற செய்தி உண்மையா இருந்திருந்தா, இந்த குர்ஆனுடைய வசனப்படி வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யன், ஹயாத்தா இருக்கும் காலமெல்லாம் சலாத்து தொழுகையையும் ஜகாத்து கொடுப்பதையும் அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வான உலகத்துல யாருக்கு ஜகாத்து கொடுக்குறாங்கன்னு கேட்டான். உடனே அண்ணனுக்கு விரலைய வந்துருச்சு. ஆமாமா, உடனே அவருக்கு ஜிப்ரீல் எதிர்பார்த்திருக்கிறார். வந்துருச்சு வஹி, போடுற அர்த்தத்தை மாத்து. என்ன அர்த்தம்? புரட்டி போட்டாங்க. அர்த்தம் சொல்றார். ஆயத்தை அதுலயும் அவர் எழுதியிருக்கிறார். நான் படிச்சேன் அந்த அண்ணன் குர்ஆனுடைய விரிவுரையில். இதுவரைக்கும் எழுதுனவெல்லாம் தப்பா எழுதி போட்டான். பேச்சு பாருங்க, இந்த மேடை பேச்சில் கூட நீங்க சிடியில பார்த்துருப்பீங்க, இதுல பேச்சையும் கேட்டுப்பீங்க, சிடியும் போட்டு பாருங்க. நாமளும் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்க. அவர் பேசுறாரு, எனக்கு முன்னால 17 பேர் மொழிபெயர்ப்பு செஞ்சு போட்டாங்க. இவருக்கு முன்னால குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு 17 பேர் செஞ்சு போட்டாங்களாம். எனக்கு பின்னாலே 2 பேர் செஞ்சு போட்டாங்க. என்னடா மரியாதை பேச்சுல இது? போட்டாங்க பேச்சு. நீ என்ன தலைவரா? ஒரு தலைமைக்கு உண்டான இது பதவியா இது, அல்லது ஒரு மரியாதையா இது? போட்டாங்க. நாம பேசிட்டா ஒருமையில பேசுறாரு, அவனே இவன் பேசுறாரு. உன்னை வேற எப்படிப்பா பேசுறது? அது இதுண்டா பேச முடியும்? அது பேசுறதுக்கு வேற இருக்க. அப்ப நீ செய்யறதெல்லாம் செய்வ, பிறவெல்லாம் அவங்க இவங்க அறிஞர்களை செய்தான்ப, அவங்களெல்லாம் வழிகட்ட மோசமானவனும்ப. ஆனா ஒன்ன விமர்சிக்கும் போது அவர்களே வந்தார்களே போனார்களே சொல்லவா முடியும்? உடனே இந்த ஆயத்துக்கு அவர் சொல்றாருங்க, இதுக்கு முன்னால செஞ்ச ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள், தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் அத்தனை பேருமே தவறாக செஞ்சு விட்டார்கள். அந்த காரணத்தினால்தான் காதியானி கேள்வி கேட்டுட்டான். ஏடா, காதியானி வந்தது 100 வருஷத்துக்கு முன்னால, குர்ஆன் இறங்குச்சு 1400 வருஷத்துக்கு முன்னால. கிறுக்கா, யோசிக்க வேணாம். குர்ஆனில் காதியானி எப்பங்க பிறந்தான்? 1839 பிறந்தான். 1908 செத்தான். 69 வயசு வாழ்ந்தான். இன்னைக்கு இருந்து ஏறத்தாழ 104 வயசு 104 வருடங்களுக்கு முன்னால் இருந்தவன்.
அவனை நினைச்சு அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்திறக்கி வச்சிருப்பான். இவன் கேனப்பைய கேட்டாண்டா கிறுக்கு போய் யோசிக்க வேண்டியதானே. அதை விட்டு போட்டு ஆளை எப்படி மாத்தினார் தெரியுமா? மொழிபெயர்ப்பு மாத்திருக்கிறாருங்க. அதை ஒரு பெருமையா ஷம்சுத்தார் ரஹ்மானி மேல போட்டு சொல்றார். எங்களை போல யாரும் பேசவில்லை, இத்தனை பெரும் பேச்சை நாங்கள் எவ்வளவு குர்ஆனுக்கு பட்டவர்த்தனமாக தெள்ள தெளிவாக எழுதி வைத்திருக்கிறோம் என்று பெருமையா பீத்துறார். அதுல சொல்றாரு, அவங்க ஆயத்தை பாருங்க, அந்த அர்த்தம் செய்யறாரு. நான் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலமெல்லாம், நான் உயிரோடு இருந்து தாயாருக்கு நன்மை செய்கிற காலம் வரைக்கும் தொழுகவும் ஜக்காத்து கொடுக்கவும் விதிக்கப்பட்டிருக்கிறேன், கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அதாவது ஹயாத்தாவும் இருக்கணும், தாயாருக்கு பணிவிடையும் செய்யணும். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நான் தொழுவேன், நான் ஜக்காத்து கொடுப்பேன். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல போய் உட்காந்துட்டாங்க, தாயாருக்கு பணிவிடை செய்யற காலம் இங்க இல்ல, அதனால இங்க தொழுகையும் இல்ல ஜக்காத்தும் இல்ல. தாயாருக்கு பணிவிடையும் செய்து ஹயாத்தாவும் இருந்தால், ரெண்டும் இணைஞ்சிருந்தா அப்பத்தான் எனக்கு தொழுக, அப்பத்தான் நான் ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி இல்ல, தாயாரை விட்டு பிரிஞ்சு நான் மேல போய் இருந்துட்டேன், அங்க தாயாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய காலம் எனக்கு இல்லைங்கும் போது அப்ப ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை. அதனால இதுக்கு அர்த்தம் இப்படித்தான் செய்யணும். உயிரோடு இருந்து தாயாருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் எனக்கு தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். இப்படி ஒரு புதுமையான அர்த்தத்தையும் செஞ்சு எல்லாரும் தப்பு அர்த்தம் செஞ்சுட்டான், நான் தான் சரியான அர்த்தம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு மாறுதட்டிருக்காங்க. சொல்ல உண்மை என்ன தெரியுமா? இந்த ரெண்டு நபிமார்களும் இறைவனுடைய புறத்திலிருந்து வல்லமையினால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய அற்புதமான இந்த பெற்றெடுக்கப்பட்ட நிலையை குர்ஆனில் எடுத்து விளக்கும் பொழுது இவர்களுடைய 3 வித தன்மையை அல்லாஹ் பிரிச்சு போடுறான். நல்ல விளக்கணும். இதை கொஞ்சம் தப்சீருடைய விளக்கம் தான், மார்க்க விளக்கங்கள் அறிஞர் பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க, நீங்க போய் விரிவாகவும் கேட்டுக்கலாம். இந்த 2 பேரும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் வினோதமான முறையில் பெற்றெடுக்கப்பட்ட காரணத்தினால், அல்லாஹ்வின் வல்லமையை வெளிப்படுத்தும் விதமாக பெற்றெடுக்கப்பட்ட காரணத்தினால் 2 பேருடைய தன்மைகளை விளக்கிறான். பொதுவாக ஒரு மக்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் போதுனா 3 விதமான ஹக்குகள் இருக்கு சகோதரர்களே. மக்களுக்கு நான் எனக்குன்னு செய்ய வேண்டிய சில ஹக்கு இருக்கு, அல்லாஹ்விற்குன்னு செய்ய வேண்டிய சில ஹக்கு இருக்கு, அடியார்களுக்குன்னு செய்ய வேண்டிய சில ஹக்கு இருக்கு. சில கடமைகள் நான் எனக்கு நானே செய்யணும், அதை நான் மறுக்க முடியாது. தன்னை அதை அழித்துக் கொள்வதற்கும் உரிமை இல்லை. தன்னை பற்றியும் சொல்லணும், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் சொல்லணும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் சொல்லணும். இந்த 2 வசனங்கள்ல யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனங்கள்ல இந்த 3 விதமா அல்லாஹ் பிரிச்சு காட்டியிருக்கான். என்ன பிரிச்சு காட்டியிருக்கிறான்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான், சிறுபிராயத்தில் அவர்களுக்கு நபுவத்தை கொடுத்தேன், அதிகாரத்தை வழங்கினேன். அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், சிறுபிராயத்திலேயே அவர்கள் அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள், நுபுவத்து வழங்கப்பட்டவர்கள். வஹனானம் மின் லதுன்னா வஸகாத்தன், நம்முடைய புறத்திலிருந்து இரக்க சிந்தையாக உள்ளவர்கள், நம்முடைய புறத்திலிருந்து பரிசுத்தமான உள்ளத்திற்கு சொந்தமானவர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் 3 வித தன்மைகள். ஒன்று, அவர்கள் நுபுவத்தை சிறு வயதிலே பெற்றவர்கள். இரண்டாவது, இரக்க சித்தி உடையவர்கள், இறைவனுடைய புறத்திலிருந்து விசேஷமாக இரக்க குணத்தை கொடுக்கப்பட்டவர்கள். இன்னொன்று, பரிசுத்தமான உள்ளத்திற்கு சொந்தமானவர்கள். இது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த விஷயத்தை பற்றி 3ஐயும் குறிப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ்விற்கு செல்ல வேண்டிய கடமையை சொன்னா, வகான தகியன், இறையச்சம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உடமையும் அல்லாஹ்வுடைய கடமையையும் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதலாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய அவர்களை பற்றி உண்டான விளக்கம், இரக்க சிந்தையுடையவர்கள், பரிசுத்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன், சிறுபிராயத்திலே நுபுவத்தை நபித்துவத்தை பெற்றவர் என்று அவரை விளக்கியதற்கு பிறகு அவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி இருந்தார்? வகான தகியன், முத்தகையாக இருந்தார், இறையச்சமானவராக இருந்தார், அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடியவராக இருந்தார், அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றக்கூடிய பண்பு மிக்கவராக இருந்தார். இரண்டாவது நிலைமை, சொந்த நிலைமையும் சொல்லி அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமைகளுடைய நிலைமையை சொன்னதற்கு பிறகு
அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக அடுத்து அல்லாஹ் சொன்னான், வயோதிக காலத்திலே பெற்றெடுத்த அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களே, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா, இந்த 2 பேருக்கும் நல்லறம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். நல்லறம் செய்யக்கூடியவர்கள், நன்மை செய்யக்கூடியவர்கள், பணிவை காட்டக்கூடியவர்கள், பெற்றோர்களுக்கு பணியக்கூடிய நல்ல பிள்ளையாகவும் இருந்தார். வலம் யக்குன் ஜப்பாரன் அசியா, பெருமை பிடித்தவராகவோ அல்லது மாறு செய்வராகவோ பெற்றோர்களுடைய விஷயத்தில் அவர்கள் இருக்கவில்லை. அருமை சோதர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி 3 தன்மைகளை விளக்கி இருக்கிறான். ஒன்னு அவர்களை பற்றி, இன்னும் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பற்றி, இன்னொன்று அடியார்களாகிய அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அவர் இருந்த முறையை பற்றி. இந்த முத்தன்மைகளில் அவர் வெற்றி பெற்றவராக இருந்ததினால் அல்லாஹ்வே அவர்களுக்கு ஆசி வழங்கினான். வஸலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூது வ யௌம யுபஅஸு ஹய்யா, பிறந்த தினம், வாழ்ந்த தினம், மரணிக்கும் தினம், அத்தனையிலுமே எழுப்பப்படும் தினம், அத்தனையிலும் அல்லாஹ்வுடைய சலாமத் அவருக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ஆசி இருக்கிறது என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு ஆசியையும் வழங்கினார். முன்னிலைகளில் 3 நிலைகளில் அவரை பற்றியும் விளக்கம், அவர் அல்லாஹ்வுடைய அடியாருக்கு அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமையுடைய விஷயத்தையும் விளக்கம், அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளையும் விளக்கம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி சொன்னானோ அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டினான். 3 நிலைகளை சொன்னான். ஒன்னு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பற்றி, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அடிமை என்பதை சொல்ல வைத்தான். எனக்கு இறைவன் நுபுவத்தை கொடுத்து விட்டான், அதையும் அல்லாஹ் சொல்ல வச்சான், நபிங்கிறதையும். நான் பரக்கத்திற்கு காரணமாக இருப்பேன் என்ற அவர்களுடைய தன்னை பற்றி உடனடியும் சொல்ல வைத்தான். சொல்லிட்டு அதற்கு எடுத்து அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமை, அந்த ஹக்குகளை எண்பிப்பதற்காக வேண்டி வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும்து ஹய்யா, நான் ஹயாத்தாக இருக்கும் வரைக்கும் தொழுகையையும் ஜகாத்தையும் பற்றி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்பதையும் சொன்னான். இப்ப அல்லாஹ்விற்கு சலாத்தும் ஜகாத்தும், தொழுகையும் ஜகாத்தும், இந்த 2ஐயும் அவருடைய காலம் இருக்கும் வரைக்கும் செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ஹக்கை சொல்லி காட்டினான். 3ஆவதாக அவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லை, பெற்ற பெண்ணு தான் இருந்தார்கள், தாய் மட்டும்தான் இருந்தது. ஆயினால் பர்ரம் பிவாலிததி, என்னுடைய தாய்க்கு நல்லறம் செய்யக்கூடியவனாம் அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தனக்கு செய்த தன்னை பற்றி உண்டான விளக்கம், இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், அடுத்து தனது தாயார், 3 நிலைகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி, வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, பெருமை பிடித்தவனாகவோ நற்பாக துர்ப்பாக்கியம் உடையவனாகவோ அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை, எனது தாய்க்கு பண்பாளனாக, நல்லறம் செய்யக்கூடியவனாக, நன்மை செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஆகையினால அவர்களும் அந்த சலாமிற்கு உரித்தானார்கள். வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅஸு ஹய்யா, முக்காலத்திலும் அல்லாஹ்வுடைய நல்ல ஆசி எனக்கு கிடைக்கும் என்பதை சொன்னார்கள். சொல்ல வந்ததுடைய சுருக்கம், 2 நபிமார்களும் தன்னை பற்றியும் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பற்றியும் தன்னுடைய அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பற்றி எடுத்து விளக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன விளங்கணும், நம்ம இதை இவர் என்ன செஞ்சுட்டார் பாருங்க, உயிரோடு இருந்து தாயாருக்கு பணி செய்யும் காலம் வரைக்கும் தான் சலாத்தும் ஜகாத்தும் அப்படின்னு அர்த்தம் செஞ்சா, ஒரு கால் இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இறக்கல இருந்தாங்க, தாயாரு இறந்துட்டாலும் வைங்க, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுக மாட்டாங்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜகாத் கொடுக்க மாட்டாங்களோ, தாயார் ஒரு காலத்து இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க. அட இதையும் அதையும் சேர்க்கலாமா? அது அல்லாஹ்வுடைய கடமையை சொல்றதுக்கு அந்த ஆயத்து, அடியார்களுடைய கடமையை காட்டுறதுக்கு இந்த ஆயத்து, 2ஐயும் பிரிச்சு போட்டதை ஒன்னா சேர்த்துக்கிட்டு உயிரோடு இருந்து தாயாருக்கு பணி செய்யும் காலம் வரைக்கும் தான் சலாத்து தொழுக ஜகாத்துன்னு சொன்னா, உம்மா இல்ல உலகத்துல மௌத்தா போச்சு அப்படின்னு ஒரு காலம் இருந்திருந்தா தொழ மாட்டாவளோ, ஜகாத்து கொடுக்க மாட்டோம். கடைசியில திரும்பவும் வந்து இங்க இறங்கி வருவாங்க, அப்பவும் உம்மாவையும் கூப்பிட்டு வருவாரோ, யோசிக்க வேணாம். அட கடைசியில 7 வருஷ காலம் வருவாங்களே, அப்ப தொழுவ மாட்டாரு, என்ன உம்மா இல்ல, அப்ப ஜகாத்து கொடுக்க மாட்டாரு, உம்மா இல்ல. இப்படி அர்த்தம் அனர்த்தத்தை செஞ்சுட்டு தன்னைத்தானே எங்க ஆடு மாதிரி யாரும் சொல்லல இப்படின்னு பெருமை பீத்துனா இந்த ஆளுகளை என்னன்னு சொல்றது சகோதரர்கள். இப்படித்தான் அவருடைய விளக்கம் குர்ஆனுடைய கையால்.
அர்த்தங்களா இது? இது அர்த்தமா? இப்படி ஒன்னையும் சம்பந்தப்படாதையெல்லாம் சேர்த்து வச்சு குழப்பி இதை பெருமையா பீத்தக்கூடிய கூட்டம் இருக்குதுன்னு சொன்னா கை சேதப்படுறதை விட வேற என்ன இருக்கு சொல்லுங்க. அருமை சோதரே, இது அண்ணனுடைய தனித்திறமை, சும்மா சொல்லல. அவர் சொல்லியிருக்கிறார், சம்சூதுவா பேசும்போது சொல்றார், எங்க இயக்கத்தை தடுக்க முடிஞ்சா கலீல் அஹமது கீரனூரி வந்து பார்த்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், சைபுத்தீன் ரஷாதியும் வந்தார், இயக்கம் வளருது. பாத்தியா, இவங்கெல்லாம் சடைஞ்சு போயிட்டாங்க, எங்க இயக்கம் சடையில வளருது. இப்ப இன்னொரு லிஸ்ட்லையும் சேர்த்துக்கங்க, நிசாமுதீன் ஹசரத்து மூத்தா போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பேசுறவங்க, இவங்கெல்லாம் வந்து எங்களை அடக்க முடிஞ்சா நாங்க மேலோங்கி நிக்கிறோம். பெருமையா இது? 1.25 லட்சம் நபிமார் பூரா மௌத்தா போயிட்டாங்க, இப்லீஸ் இருந்துகிட்டு தான் இருக்கிறான். வயசு கிடைச்சிச்சா அந்த இயக்கம் வளருது, இப்லீஸ் ஆட்கள்லாம் வளரத்தான் செய்யறான். நாங்க என்ன செய்வோம்? இருப்போம், மௌத்தா போவோம், இப்லீஸ்னு அடையாளம் காட்டுவோம். இதுதான் எங்க வேலை. நீ வளர்றத பெருமையா பீத்திரியது. இது என்ன முறையில சேர்ந்தது சகோதரர்களே? அதுல நீ எத்தனையோ உடைஞ்சிருக்கிற. நாங்களாவது 1400 வருஷமா நாளாவே நின்றோம். நீ 14, 15, 20 வருஷத்துல 8, 9 நிக்கிறிய. நீ 1ஆவா சேர்ந்திருக்கிற? அருமை சகோதரர்களே, இதே விதமாக விமர்சனம் என்ற பெயர்ல இவங்க சன்னஞ்சன்னமா, நான் 20, 15 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10, 12 வருஷம் இருக்கும், அப்ப பேசும்போது கூட நான் சொன்னேன், இன்னைக்கு இவங்க ஆலிம்களை பேசுறாங்க. எனக்கு முன்னால பேச அறிஞ பெருமக்கள் கூட வருத்தப்பட்டு சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு கிடைச்ச சான்றிதழ் நினைக்கணும். நம்மளை திட்டுறாங்க பேசுறாங்கன்னா எல்லா இடத்துல நமக்கு சான்றிதழ் கிடைக்குதுன்னு அர்த்தம். உண்மை அதுதான், வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை. நபிமார்களுக்கு இப்லீஸ் சொல்லாத வார்த்தைகளா எத்தனையோ சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி பயப்படப்பட வேண்டிய தேவையும் இல்லை. நம்ம வேலை சொல்ல வேண்டிய வேலை. யாருடைய விஷயத்துல ஹிதாயத் இருக்குதோ எடுத்துக்கிறோம், தலாலத்து தான் இருக்குன்னா போய் தொலைறான். நம்ம சொல்ல வேண்டிய வேலையை சொல்லிக்கிட்டே போவோம். இதுதான் நமக்கு இருந்தது. நான் அப்பவே சொன்னேன், இவங்க ஆலிம்களை பேசுறாங்க, கொஞ்சம் ஏறி அவுலியாக்களையும் பேசுறாங்க, இனி அடுத்து சஹாபாக்களையும் பேசுவாங்க. அந்த காலத்துல சொன்னேன், அடுத்து நபியையும் பேசுவாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு பேசுறாங்க சோர்களே. நான் இப்ப சொல்றேன், நான் நினைக்கிறேன் காதியானிக்கு இருந்த மாதிரி இவருக்கு ஒரு 69 வயசு இருந்தா இருக்கலாம் நினைக்கிறேன். அதான் அது வரைக்கும் இருக்கலாம், அல்லாஹ் ஆலம். நான் ஒன்னும் இல்முல் கைபு தெரிஞ்சவன் அல்ல. போக போக அண்ணன் ஒரு காலத்துல தன்னை நபின்னு சொல்லுவான் பாருங்க. வருது அது காலம், சன்ன சன்னமா ஏறுது. ஏண்டா கிறுக்குத்தனை முத்தும் போது இப்படித்தான் ஆகும். மெண்டலா போறவன்னா அப்படித்தான், சாக்கடையை கூட தலையில தடவிக்கிட்டு அப்படியே ஷாம்பு தடவுன மாதிரி காட்டுவான். அதெல்லாம் மெண்டனுடைய அடையாளங்கள். அது இன்னும் போக போக இந்த மாதிரி தான் அங்க வளருவாங்க. கடைசியில் இந்த காலகட்டமும் இன்ஷா அல்லாஹ், நான் என்னன்னு சொல்றேன், இத்தனை பேர்களை கடிச்சு குதிரி ஆளுக ஒண்ணு தன்னை நபியா சொல்லி கிறுக்கனாவான், அல்லது ரோட்ல கிறுக்கனாயி சுத்த போறான் பாருங்க. ஏன்னா பெரியார்களை பேசுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அதெல்லாம் சும்மா விடுறது இல்லது. அதுலயும் சஹாபாக்களை பத்தியா, அல்லாஹு அக்பர், என்ன கொதிப்பு இவருக்கு வந்துருச்சு தெரியுமா? இப்னு அரபியா, அபூபக்கருடைய மலஜலத்துக்கு கூட அவர் தகுதி இல்லை. இருக்கலாமியா? இல்லைன்னு சொல்ல. அந்த அபூபக்கரை நீ என்ன சொன்ன தெரியுமா? அபூபக்கருடைய கருத்து ராமசாமுடைய கருத்து என் இடத்துல சமம்ன. மார்க்க விஷயத்துக்கு அபூபக்கர் சொந்த கருத்தா மார்க்க விளக்கத்தை தர்றாருன்னு சொன்னா அதனுடைய ஸ்தானம் என்னிடத்துல ராமசாமி சொல்றதுடைய விளக்கத்துக்கு சமந்தான். நான் அபூபக்கரை கொண்டியா ஈமான் கொண்டிருக்கேன், கேட்டியே மனுஷன். உமரை கொண்டியா நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், கேட்டியே மனுஷன். அல்லாஹு அக்பர். இதே உமர என்ன சொன்ன? இஸ்லாத்துக்கு மாற்றமா சட்டம் போட்டு மார்க்கத்தை கெடுத்த மனிதர்கள். எந்த உமரை பத்தி? ஹவுதுல் கௌசர்ல உமர் விரட்டப்படுவார்னு, மார்க்கத்தை கெடுத்தவங்க எல்லாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் விரட்டுவாங்க. சுஹுக்கன் சுஹுக்கன், இந்த பக்கம் மார்க்கத்தை மாத்தி போட்டார் உமர். எவ்வளவு பெரிய மோசமான சத்திய சஹாபாக்கள்ல தலைமையா இருந்த அபூபக்கர், உமர், உஸ்மான் அலிக்கு இந்த கதின்னா சைபுத்தீன் ரஷாதியும் ஹாஜா முயினுத்தீன் ஹசரத்தும் என்ன எக்கதிக்கு ஆங்க.